Yeah. Hallelujah. For our meditation today, let us turn to the holy book of Ecclesiastes and read chapter 8. The first, chapter 8, verse 4, the first part. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பிரசங்கிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பாகத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்கி 8 4ஆம் பாகத்தின் நான்காம் வசனத்தின் முதல் பாகம். Where the word of the king is, there is power. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Even though the wise king Solomon is writing these words as a counsel to people who are in a kingdom in this world. இதை ராஜாவாகிய சாலமோன் இந்த உலகத்தில் ஆளுகின்ற ராஜாக்களுக்கு சொல்லும் ஒரு அறிவுரை. Hallelujah. Hallelujah. But the Holy Spirit tells us something more. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் சில அதிகமான காரியங்களை நமக்கு சொல்ல விழைகிறார். Hallelujah. Hallelujah. The Holy Spirit wants to tell us how the importance and the importance and the loftiness of the word of God. இது பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக அதனுடைய முக்கியத்தை குறித்தும் அதனுடைய மேன்மையை குறித்தும் சொல்ல விழைகிறார். Hallelujah. Hallelujah. He tells us that when the word of God comes, there is a power which it brings along with it. அந்த தேவனுடைய வார்த்தை வரும்போது அது ஒரு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொண்டு வருகிறது என்று இங்கே நாம் வாசித்தோம். Hallelujah. Hallelujah. And so whenever we hear the word of God, we must receive it. We must receive it. We must be very careful to listen to the totality of it. நாம் எப்பொழுதும் தேவ வசனத்தை கேட்கும்பொழுது அதனுடைய கருத்தையும் அதனுடைய காரியங்களையும் நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. The word of God comes with a particular grace and a power to fulfill that. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது கிருபையும் வல்லமையும் அது செய்யக்கூடிய காரியத்தை நிறைவேற்றுகிறதுமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When we read the holy book of Isaiah, நாம் பரிசுத்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது and read chapter 34, 34ஆம் அதிகாரம் verse 16, 16ஆம் வசனத்தில் ஏசாயா 34:16. ஹலோ, சரியா கேட்கலீங்களா? ஏசாயா 34 ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, விட்டு கேக்குது. அந்த fan. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கரெக்டாமா? வாசிங்கம்மா. ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளின் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஒரு நிமிஷமா கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும்.
Hallelujah. Hallelujah. Seek ye out of the book of the Lord, and read no one of these shall fail, none shall want. Her made for my mouth it hath commanded, and his spirit it hath gathered them. Hallelujah. Hallelujah. His spirit has gathered them. அவருடைய ஆவி நம்மை ஒன்று சேர்க்கும் என்று- அவரோட அவைகளை- அவைகளை. அவைகளை ஒன்று சேர்க்கும் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So the word of God, the word of God, the word of God is comes with a particular power and a grace to do it. இந்த தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது ஒரு பரிசுத்த ஆவியையும் அவருடைய கிருபையும் கொண்டு வந்து சில காரியங்களை முடிப்பதற்கு உதவுகிறது. So God does not send any person to do a particular thing without equipping him with the needed grace to do that task. தேவன் யாரையும் தனியாகவோ சும்மாவாகவோ அழைத்து வந்து விடுவதில்லை. அவருடைய வேலையை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு குறிப்பிட்ட நபரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக அவருடைய ஆவியின் காரியம் ஏவப்பட்டு அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். When we read the Holy Gospel of Matthew chapter 28 verse 20, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Teaching them to observe all things whatsoever have commanded you, and lo, I am with you always, even unto the end of the world. Amen. I am with you always. நான் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. So Lord Jesus is saying, as long as you are in the ministry of teaching others and whatever I have commanded, that I am with you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த ஊழியத்தில் ஈடுபாடு கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதுதான் அதன் பொருள். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Where the word of the king is, there is power. ராஜாவினுடைய வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கு அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So the word of God, when we place the Bible, the word of God there is grace in the word of God. நாம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறதற்கு ஒரு காரியம் சொல்லுவோம் என்றால் அதில் தேவனுடைய இரக்கம் கிருபை நிறைந்து காணப்படுகிறது. Hallelujah. But for that grace to be appropriated in our lives, we have to follow the word of God. நாம் அந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும். Hallelujah. Hallelujah. And when we do like that, the light of the word of God will shine in our lives. நாம் அப்படி செய்தோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையானது நம்மை வெளிச்சத்திற்குள்ளாக நடத்தும். Then in this place where the word of the king is, there is power. இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம், ராஜாவினுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது என்று நாம் வாசித்தோம். Hallelujah. Hallelujah. Even when Lord Jesus started to speak in the synagogue, all the people were astonished at his doctrine. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களில் அவர் பேசும்பொழுது எல்லா ஜனங்களும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள். Why? Because he speak with authority. ஏனென்றால் அவர் மிகுந்த ஆதாரத்துடன்
அதிகாரத்துடன் அவர் பேசினார். Hallelujah. ஹalleluya. That's why all were astonished. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். When we read, we can read this in Luke chapter 4 verse 36. நாம் இதனை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இதனை நாம் பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்கம்மா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So we see that the authority in the word of Jesus, it made evil spirits also to go out. இந்த நாம் பார்க்கும் பொழுது இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருந்தது. அந்த வல்லமையானது அதிகாரமுடையதாக இருந்தது. அதன் மூலமாக அங்கிருந்த பிசாசுகளும் எல்லாம் கடந்து ஓடி போயின என்று நாம் வாசித்தோம். Hallelujah. ஹalleluya. And when we read the holy book of 2 Corinthians chapter 3, கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் chapter 3 verse 17, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Hallelujah. Hallelujah. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. Where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஒரு விடுதலை உண்டு. So not only not only the word has authority, but it has the authority to set us free. அந்த வார்த்தையானது அதிகாரம் உள்ளதாக மாத்திரமல்ல, அது நம்மை விடுவிக்கிற காரியத்தை கொண்டது. Hallelujah. Hallelujah. Lord Jesus wants us to be free. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் விடுதலை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று He ஆசைப்படுகிறார். wants us to be free from slavery to sin. நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலகி நாம் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். He says, whoever sins is the servant of sin. யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பாவத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். உலகம் மாமேசன் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன், யாதேன் ஐயா இயேசுநாதா, நம்மை மறந்ததோர் துரோகினான், என்னையா தேடினேன் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே எண்ணினான், உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு, இந்த இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. Hallelujah. Hallelujah. So if today we might be struggling with any sin, Lord Jesus Christ is here to redeem us from that இந்த struggle. நாட்களிலும் கூட நாம் எந்த விதத்திலும் பாவத்திற்கு அடிமையாக உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When we receive His Spirit, deliverance will happen. நாம் அவருடைய பரிசுத்த ஆவியை முழுமையாக பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு பெரிய விடுதலை நமக்கு தேவன் தருவார். Hallelujah. Hallelujah. And we must, the more we surrender to God, the more deliverance we can expect. நாம் எப்படி தேவனிடத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறோமோ அதே வண்ணமாக நமக்கு ஒரு விடுதலையும் தேவன் தருவார். Hallelujah. Hallelujah. In the early church there were a lot of miracles.
நம் ஆதி சபையில் நாம் பார்க்கும் பொழுது அநேக விதமான அற்புதங்கள் அடையாளங்கள் காணப்பட்டது. But before that, I want to say that Lord Jesus, He paid the ultimate price for our sins. For our sins, we needed to have God punishment, but Lord Jesus took the chastisement of our peace upon Himself. ஒன்று சொல்லக்கூடிய விரும்புகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வரும் தண்டனையை அவர்தாமே அவர் ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய காரியங்கள் மிகவும் கொடுமை உள்ளதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. Hallelujah. Hallelujah. And believing on His sacrifice will bring about deliverance in our life. அவருடைய தியாகம் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னார், உண்மையிலே அது நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. Now I humbly request Mummy to pray that we all will be found in the coming of the Lord with surrendering our body, soul and spirit to Him. நாம் இப்பொழுதும் கூட நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் வருகையில் காணப்படுவோம். இதற்காக மம்மி அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதிகமா நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, நம்மளோட நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்களுடைய சமூகத்துல 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு எங்களுக்கு செய்துட்டு அப்பா சந்தோஷமாக உங்களுடைய கடி கொடுத்த மகிழ்படியாகவும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு பாராட்டின திருடுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, மக்கள் ஸ்தோத்திரம். வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் கூட கேட்டது போல ராஜாவின் வார்த்தை எங்கேயும் அங்கே அதிகாரம் உண்டு. ஆமாண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளினால நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமாண்டவரே நன்றி 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 நன்றி. அது பரிசுத்த ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே நீர் இந்த இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துல இருந்த பொழுது உங்களுடைய வார்த்தைகளினால மனிதர்கள் மூலமாக நீங்க பேசி இடைப்பட்டீங்க. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீங்க கர்த்தாவே. சொல்ல ஆகும் கட்டளோட நிற்கும் என்பது போல கர்த்தாவே காற்றும் கடனும் உமக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது கர்த்தாவே. அதிகாரம் உடையவராய் நீ போதித்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆமா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உடைய வார்த்தை ஆண்டவரே அதிகாரத்தோடும் வல்லமையோடும் உடைத்து புறப்பட்டு வந்த வார்த்தை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராலே அருளப்பட்ட வார்த்தை. ஆமா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டு அதுபடி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நல்ல நிலத்துல விழுந்த விதை போல ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல நல்ல இருதயமாக எங்களுடைய இருதயத்துல விழுந்த விதை போல இந்த விதை ஆண்டவரே அப்பா 30, 60, 100 மடங்கு பலன் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனாலும் என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லிருக்கிறீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களுடைய வார்த்தையோட ஆண்டவரே நாங்கள் உட்கொண்டே ஆமாண்டவரே மக்கள் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்களே கர்த்தாவே. அதுபோல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையை உட்கொண்டு அதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. நன்றி 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 நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் தூங்குள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அன்புள்ள வார்த்தை ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள வார்த்தை ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. நாங்கள் கர்த்தாவே நாங்கள் அதன்படி கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு
ஜெபிக்கிற ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆசீர்வதிங்க. அப்பா உங்களுடைய ஒவ்வொரு இந்த குழுவுல கலந்துருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். லில்லி மக்களுக்கு அம்மாவுக்காக அவருடைய குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத உள்ளவங்க ரட்சிக்கப்படணும். யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளப்படணுங்கிறதாவே அப்பா எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு பக்கத்திலிட்டு நீர் வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாசங்கள் மாட்சிகளை எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்காவுக்கு இருக்கிற இந்த கோல்டு காப்பெல்லாம் எடுத்து போட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக முழு சுகத்தை நீர் பரிபூரண சுகத்தை மகனுக்கு கட்டளையிடுங்க கர்த்தாவே. இப்படி கிருபையினால மூடி மறைத்து கொள்ளுங்க. மாமாவுக்காகவும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தாங்க அப்பா. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஜானுக்காக அருணுக்காக குட்டி பிள்ளையோடுக்காக டேரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த ரத்த கொட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடியார்களை கூட தாழ்த்துகிறோம். ஆமாண்டவரே எங்களை கருத்தை சமர்ப்பிக்கிறோம். உங்களுடைய சித்தம் மாத்திரம் செய்து ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்கிறோம். ஜபத்துல கடந்து கொண்டு ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து உடைய வருகை நாட்கள் எங்களை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த வருமா ஜெபிக்கிறோம். மடிகள் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் அடிகள் லட்சமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 முத்திய